ஈஸ்ட் ஹாம் சுற்றி காட்டுறேன்னு நீங்கள் தானே அது. இப்போ வந்துட்டா சுற்றி காட்ட மாட்டீங்களே. சுற்றி தானே காமிக்கிறோம். ஈஸ்ட் ஹாம்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இப்போ வரலையா இல்லை எப்போ வரலையா? மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் ஹாமில் இருக்கோம். லண்டனில் பெரும்பாலும் இந்தியர்கள் மட்டுமே வாழக்கூடிய பிளேசஸில் ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து ஈஸ்ட் ஹாம். வெம்பிளி, இல்ஃபோர்ட், கிராய்டன், ஈஸ்ட் ஹாம் இதெல்லாம் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. மற்ற கண்ட்ரீஸில் எஸ்பெஷலாக நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோம், லைக் யூகே வரோம், பிரிட்டிஷ் பீப்புள் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு பிளேஸில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸ்ட் ஹாமில் வந்து இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஹோம் சிக் துளி கூட இருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம ஊரை விட இங்கே தான் பார்த்தோன்னா நம்ம ஊர் ஃபீல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பிளேஸோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். சேம் விஷயம் தான் டிஸ்அட்வான்டேஜ் கூட. எப்படின்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் கூட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படிலாம் நினச்சி வந்தோன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் கிடையாது. பிகாஸ் இங்கேயும் வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி எல்லா பொருட்களும் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ புதுசாக கற்றுக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஒரு ரிவருக்கும் சதுப்பு நிலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ட்ரையான லேண்ட் ஏரியாவை தான் ஹாம்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இந்த லேண்ட் ஏரியா ரொம்ப பெருசாக இருந்த காரணத்தினால பெஸ்ட் ஹாம், ஈஸ்ட் ஹாம்னு சொல்லி 2 ஏரியாவை பிரிச்சுட்டாங்க. ஈஸ்ட் ஹாம் லண்டனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வில்லேஜஸ். 1152 நிறுவப்பட்ட சர்ச் ஆஃப் செயின்ட் மேரிஸை சுற்றி தெருக்களை உருவாகி அந்த தெருக்கள் கிராமமாக மாறி இன்னைக்கு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியாவாக மாறி இருக்கு. இன்னும் பல ஹிஸ்ட்ரிஸை தனக்குள்ள வச்சிருக்கு ஈஸ்ட் ஹாம். அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், 1939 வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 36 குண்டுகள் ஈஸ்ட் ஹாம் மேல போடப்பட்டுச்சு. அதனால 16,000க்கும் மேற்பட்ட பீப்புளை வெஸ்ட் ஹாமுக்கு எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. இந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்து போனவங்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 11 சென்ட்ரல் பார்க்ல நினைவு தினமா அனுசரிக்கப்படுது. சரி, நம்ம ஹிஸ்ட்ரி நிறையா பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசென்ட்க்கு வரலாம். இந்த பார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிரிட்டிஷ் பீப்புளை கூட பார்க்கல, பட் எல்லா நாட்டுக்காரங்களும் நம்மளால பார்க்க முடியுது. எஸ்பெஷலாக ஏசியன்ஸ் ஃபேமிலியோட வந்து, முக்கியமாக சில்ட்ரன்ஸோட வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். பல மாசமாக வின்டர்னால வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த மக்கள் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால வெளி உலகத்தில் வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஹாம்குள்ளே என்ட்ரானோன்னா நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் இந்த லக்ஷ்மி டெம்பிள். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்குது அஞ்சப்பர். அஞ்சப்பர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்னோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் பெங்களூர் டேஸ். இந்த ஊரில் செம்ம ஸ்பெஷலான விஷயம், எந்த கடைக்குள்ளே போனீங்கனாலும் நம்ம ஊர் பாட்டு ஓடும். எஸ்பெஷலாக தமிழ் கடைக்குள்ளே போனீங்கன்னா மெய் மறந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். இந்த ஊர் கிராசரி ஷாப்ஸில் கிடைக்காத நம்ம ஊர் பொருள்னு சொல்லி எதுவுமே இருக்காது. எல்லா பொருட்களுமே கிடைக்கும். ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான், வெல்லம், கடுகு, சீரகம், இது மாதிரி நீங்கள் ரேண்டமாக திங்க் பண்ணிட்டு போய் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் லோக்கல் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் கூட இருக்கும். ஸோ இந்த ரேக் ஃபுல்லாக சாமி படம், பூஜை ரூமுக்கு தேவையான பொருட்கள், குத்துவிளக்கு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே இருக்குது. காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரதுனால இந்த ஸ்டோரில் ப்ளே ஆகிட்டு இருக்க பியூட்டிஃபுல் சாங்ஸ் என்னால் ப்ளே பண்ண முடியல. அரிசி, கோதுமை, பருப்பு அதெல்லாம் இந்த சைடு. இப்போ நம்ம ஆக்சுவலாக இருக்கிறது ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஷாப். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம ஃபுட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஊறுகாய் ப்ளஸ் சாப்பாடுக்கு சாப்பிடக்கூடிய ரெடிமேடு தொக்கு எல்லாமே இந்த சைடு இருக்குது. பாலையா ஸ்பெஷல், தெலுங்கு ஸ்பெஷல் மசாலா ஐட்டம்ஸ், ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு ஸ்பெஷல் எல்லாமே இங்கே இருக்குது. பொரி,
மாம்ஸ் மேஜிக் 50-50, குட் டே பிஸ்கெட், ரஸ்க்கு, நிஜாம் பாக், நேச்சர் பவர் சோப், எஸ்பெஷலாக இந்த வாழைப்பழம் வித் சீப்போட கிடைக்கிது. தம்ஸ் அப், மாசா, பொட்டுக்கடலை, லிம்கா. ஈஸ்ட் டைமில் அவைலபிளாக இல்லாத ஒரு திங் அப்படின்னா என்ன பொருளை சொல்லுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால மேக்ஸிமம் இண்டியன் ஸ்டோர்ஸ் வாசலில் மாம்பழத்தை அடுக்கி வச்சுருக்காங்க. பொங்கல் சீசன் வந்தோன்னா நிறைய சுகர் கேன்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல். இப்போ நம்ம டே டைமில் இங்கே வந்திருக்கிறதுனால யாரையுமே காணும். இதே நம்ம ஈவினிங் வந்தாலோ இல்லை வீக்கெண்ட்ஸ் வந்தாலோ பயங்கர கூட்டமாக இருக்கும். எஸ்பெஷலாக இந்த சரவண பவன், சென்னை தோசை மாதிரியான பிளேசஸ்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுக்கான ரீசன் இங்கே ஜென்ரலாக பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இந்த பிளேஸில் இருக்க பீப்புள் வருவாங்க. ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர், இன்ஃபேக்ட் 100 கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கிறவங்க கூட வீக் டேஸில் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்ட்ஸ் ஆனால் தன்னோட ஃபேமிலியோட காரில் வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்துட்டு தேவையான பொருட்கள்லாம் கிராசரிஸில் மொத்தமாக வாங்கிட்டு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வீட்டுக்கு போவாங்க. பெரும்பாலான மக்கள் இது ஒரு ஜென்ரல் ரொட்டீனாக வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு நார்த் இண்டியன் ஸ்வீட் ஷாப். ஸோ நார்த் இண்டியன்ஸ்னாலே பயங்கரமாக ஸ்வீட் ஸ்பெஷல் இல்லை, எல்லா வெரைட்டியான ஸ்வீட்ஸும் இங்கே இருக்குது. சரவண பவன். ஈஸ்ட் டைமில் ஜஸ்ட் ரோட்டில் வாக் பண்ணி போனாலே பயங்கரமாக டைம் பாஸ் ஆகும். ஒரு டைமில் தமிழ் மக்கள் மெஜாரிட்டியாக இருந்திருக்காங்க இங்கே. காலப்போக்கில் அப்படியே கம்மியாகி இப்போ வந்து தெலுங்கு பீப்புள், மலையாளி பீப்புள் நிறைய பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் ஹிந்தி பீப்புளும் நிறைய பேர் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டு பேர் பலகையில் கூட இவ்வளோ தெளிவான தமிழ் எழுதியிருக்க மாட்டாங்க. அங்கே இருந்திருந்தா வெறும் லண்டன் தமிழ் சங்கம் தான் இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், லண்டன் தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி ஈயும் சேர்த்துருக்காங்க. சேட்டன் ஸ்பெஷல். இந்த ஏரியாவில் மட்டும் 2-3 ஹைதராபாடி பிரியாணி இருக்குது. எத்தனை எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரில. சென்னை தோசை, அடுத்த கடையே சாம்பல் எக்ஸ்பிரஸ். இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும்ல அந்த சம்பால் பாயிண்ட்ல. ஓகே, சீப்பாக இருக்குமா எக்ஸ்பென்சிவாக இருக்குமா? சீப்பாக தான் இருக்கும். ஓகே, ஈஸ்ட் டைம்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இப்போ வரலையா இல்லை எப்போ வரலையா? இருந்து போது ஈஸ்ட் டைம் சுற்றி காட்டுறேன்னு நீங்கள் தானே அது. இப்போ வந்துட்டா சுற்றி காட்ட மாட்டீங்களே. சுற்றி தானே காமிக்கணும். என்னோட வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பயப்படாண்ணா, யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறேன். அப்பா பில்டப் பயங்கரமாக இருக்கீங்கிறது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டுக்காரு. சரி, இதெல்லாம் சொல்கிறீங்களே, ஈஸ்டாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வியூவர்ஸ்க்கு. தமிழ்காரங்க தான் ஓனரா? ஆமாம், இதுதான் பழைய மகாலட்சுமி அம்மன் கோயில். சேம் ஈஸ்டாம் டே டைம் வியூவில் பார்த்தோம். இப்போ இது வந்து நைட் டைம் வியூ. அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் டெம்பிள். தோசை, இட்லி, இடியாப்பம்னு சொல்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்பப்போ சூடாக செஞ்சு தருவாங்க.
எவ்வளோ நல்லா இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்? இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு 6-7 மாசமா இருக்கு. ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் செட்டப்லேயே. இதான் புதுசாக தொடங்க கேசினோ. எது? ஓகே. இந்த ஊரில் நிறைய கேசினோ பார்க்க முடியுதா? இந்த ஹைட்ல டிஃப்ரெண்ட் பேரில் 20 கேம்பிளிங் சென்டர் இருக்கு. ஓகே. அதில் பேடி பவர் மட்டுமே 8 இருக்கு. ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட். வாங்கி வெயிட் பண்ணுறதுக்கு ஏதாவது சின்ன சின்ன என்ன சொல்கிறது மைனர் சீட்லாம் இருந்து ஓகே ஹாஸ்பிட்டல் ஊருக்கு போய் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா இந்த கிளினிக்கில் போய் பார்த்துக்கலாம். ஓகே. அப்பாயின்மெண்ட் வேணுமா இதுக்கு? அதெல்லாம் வேணும். டேரெக்டாக போய் உள்ளே போய் சொல்லிட்டு மெடிக்கலில் அவங்க க்யூவில் வெயிட் பண்ணி போய் பார்க்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ரொமேனியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஆமாம், நம்ம தமிழாளுங்களும் இருப்பாங்க, ஆனால் கம்மி. இருந்தாலும் இந்த ரோட்டில் முச்சந்தில் அந்த பக்கம் நம்ம தமிழாளுங்க நின்றுட்டு இருக்க மாதிரி இங்கே ஃபுல்லாக எல்லாம் இவங்க இந்த பக்கம் ஃபுல்லாக போனால் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக இருப்பாங்க. ஆமாம், ஸ்டேஷனுக்கு அந்த சைடு ஃபுல்லாக ஸ்டேஷனுக்கு இந்த சைடு மணி நைட்டு. இந்த பக்கம் 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சண்டேல 4 மணிக்கெல்லாம் எல்லாமே க்ளோஸ். 24 hours எல்லாம் இருக்காதுல்ல எல்லா கடைகளும்? ஆனால் 24 hours இருக்க கடைலாம் இருக்கா? இல்லை இல்லை. எதில் சொல்கிறீங்க இந்த பாபா? ஓகே. எப்பா எத்தனை பேடி பவர் சொல்கிற மாதிரி. இங்கே அழைச்சிட்டு வந்து அண்ணா முடிவெட்டு விட்டுருவோம். யாருமே இல்லை. ஸ்டேஷனு அது சம்மந்தமான அனைத்து கேசட்டு டிவிடி அந்த ப்ளே ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் எல்லாம் மூடிட்டாங்க. ஃபோனு ஏர்பட்ஸு எல்லாம் செகண்ட் ஹேண்டு. ஓகே. எல்லாம் சீப்பான ரேட்டில் கிடைக்கும். 2 வருஷம் வாரண்டியோட கொடுப்பாங்க. ஓ. எல்லாமே லிட்டில் இல்லை. இப்போ போனது ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட். ஓகே. ஐஸ்லாண்டில் எல்லாமே சீப்பாக இருக்கும், எஸ்பெஷலாக முட்டை. நம்ம கோவில்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த ஸ்மெல், அந்த வைப், அந்த ஃபீல் வேறு எங்கேயுமே கிடைக்காது. சோம் பப்படி, பானிபூரி. மொத்தத்தில் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான், சில பேருக்கு பிரிட்டிஷ் பீப்புள் மட்டுமே இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்தாகணுன்ற சுச்சுவேஷன் வந்தால் கூட சில பேரால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஈஸ்டாம் மாதிரியான பிளேஸ் வரப்பிரசாதம்ன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கீங்கன்னா, நம்ம ஊரை ரொம்பவுமே மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஈஸ்டாம் வந்துட்டு ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் குட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.